ஸோ இதனுடைய மெயினான வேலை என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடலை வந்து ஒரு வேலையை திறன்பட செய்ய வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மசில் தான். மசில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அவங்களால ஒரு ஒர்க்கை வந்து அந்த அளவுக்கு வந்து இஃபெக்டிவா வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம தள்ளுறதா இருந்தாலும் சரி, இழுக்கிறது, குதிக்கிறது, ஓடுறது, வெயிட் இப்படி தூக்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா மசில் இருக்கிறதுனாலதான் வந்து நம்மளால பண்ண முடியுதுங்க. அந்த கம்பிகள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் கொடுத்து அது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து கொடுக்குது. இப்ப இந்த வீட்டுல வந்து நம்மளால போய் சேஃபா இருக்க முடியாது. ஏன்னா மழை, வெயில், குளிர் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ள வரும். நம்மளால வந்து அந்த வீடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. வீட்டுக்குள்ள போய் நம்மளால சேஃபா இருக்க முடியாது. அதே மாதிரிதாங்க நம்மளுடைய மனித எலும்புக்கூடும். நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் தரது மட்டும்தான், அதை பார்த்தா ஒரு மனுஷ எலும்புக்கூடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் தரது மட்டும்தான் வந்து எலும்புக்கூடுங்க. அதுக்குள்ள நம்மளால போய் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, சேஃபா இருக்க முடியாது. அதே வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு பாருங்க, அந்த வீடு இருக்குங்களா, அந்த வீடை வந்து சுத்திலையும் நம்ம வந்து செங்கலால வந்து நீட்டா சிமெண்ட் செங்கல்லாம் வச்சு வீடு கட்டி மேல கூரையெல்லாம் நீட்டா போட்டு கதவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அந்த வீடு வந்து இப்போ இருக்கு நம்ம போய் தங்குறதுக்கு தகுந்த ஒரு இடமா வந்து மாறிடுச்சு, சேஃபான ஒரு இடமா வந்து மாறிடுச்சு. அதே மாதிரிதான் நம்மளுடைய எலும்பு கூடுக்கு மேல இருக்கக்கூடிய தசைகள். எலும்பு கூடுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லாவே வந்து தசைகள் தான். தலையில இருந்து கால் வரைக்கும் வந்து இருக்கிறது ஃபுல்லாவே வந்து தசைகள் தான். ஸோ இந்த தசைகள் வந்து நமக்கு மேல ஒரு போர்வையா வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். நம்மளால எல்லா ஒர்க்குமே பண்ண முடியும். நாம வந்து இந்த உடலுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு இடமா மாத்துறதே வந்து பாத்தீங்கன்னா எலும்புக்கு மேல வந்து இந்த போர்வையா இருக்கக்கூடிய தசைகள் தாங்க. நிறைய பேருக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஜாயிண்ட், நான் ஏற்கனவே சொன்னேன், 2 எலும்புகளை இணைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைய பல வருஷங்கள் செய்யல அப்படின்னா, அதாவது அந்த ஜாயிண்ட்டுக்கான ஒர்க்கை வந்து நம்ம ரொம்ப வருஷம் வந்து தரல அப்படின்னா அந்த ஜாயிண்ட் அதனுடைய வேலையை மறந்துடும். எப்படின்னா, இப்போ இந்த செகண்ட்ல இருந்து நம்மளுடைய மனித உடம்பை வந்து நீங்க எல்லாருமே ஒரு மிஷினா வந்து நினைச்சுக்கோங்க. நம்ம மனுஷ உடம்பு வந்து ஒரு மிஷின் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த செகண்ட்ல இருந்து செஷன் முடிகிற வரைக்கும். ஸோ லெஃப்ட் சைடு பாருங்க, இங்க ஒரு மிஷின் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா வந்து அந்த மிஷின் வந்து நல்லா இருக்கு. எப்ப வந்து அந்த மிஷின் கெட்டு போகும், இந்த மாதிரி வந்து எப்ப வந்து ரஸ்ட் ஆகும், கண்டிப்பா வந்து அந்த மிஷினை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து பராமரிப்பு பண்ணாம வச்சிருந்தாலோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷினை வந்து வருஷக்கணக்கா யூஸ் பண்ணாம அது அப்படியே வந்து அதுக்கான வேலையை வந்து நம்ம கொடுக்காம வச்சிருந்தாலோ அந்த மிஷின் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் வந்து நம்மளுடைய மனித உடலும் அதுல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸும். அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்கல, பல வருஷமா வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்கல அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு அதனால அந்த ஒர்க்கை பண்ண முடியும், அதனால இப்படி மடக்க முடியும் அப்படின்றதே வந்து அது மறந்துடும். கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு இல்லைங்களா? ஸோ இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் கார்டன் ராம்சே. இவரோட வீடியோ வந்து கிடைச்சதுங்க. இவர் வந்து ஒரு ஃபேமஸான நபர். மேபி வந்து ஒரு சிலருக்கு வந்து இவரை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து வேர்ல்டுலயே வந்து ஒரு டாப் 3 ஷெஃப்ல வந்து ஒருத்தர், சமையல் கலை நிபுணர்ல ஒருத்தர். நிறைய டிவி ஷோலாம் கூட வந்து பங்கேற்பாரு, சீஃப் கெஸ்டா பங்கேற்பாரு, ரொம்ப சூப்பரா சமைப்பாருங்க. ஸோ இப்ப ஏன் வந்து நான் இவரை காட்டுறேன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஈஷா யோகா வந்திருக்காரு. கோயம்புத்தூர்ல ஈஷா யோகா வந்து ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். ஈஷா யோகா வந்திருக்காரு. அங்க வந்து பார்த்தோம்னா வந்து அன்னதானம் ஃப்ரீ. நம்ம எப்ப போனாலும் வந்து அன்னதானம் அவைலபிளா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். என்ன, கீழே உட்காந்து சாப்பிடணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், சமணங்கால் போட்டு உட்காந்து இப்படி கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். வீடியோல கூட ஒரு சிலர் இருந்து சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னால பார்க்க முடியுது. பட் வந்து அவர் மிஸ்டர் கார்டன் ராம்சே, வேர்ல்டுல ஃபேமஸான ஒரு ஃபிகர். அவர்னால சமணங்கால் போட்டு உட்கார முடியலங்க. அவர் வந்து திணறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், ஒரே நிமிஷம். Sorry, I'll try and cross. God. Another way, just stretch both your legs out. Yes. And sit like this. Do you mind if I do that? It's called grandmother style. Grandmother style. It's incredible. I feel so bad. I can't cross my legs. கார்டன் ராம்சே உலக ஃபேமஸ் செஃப்ங்க. எதுக்கு அவரால சிம்பிளா சப்பளாங்கோல் போட்டு உட்கார்ந்து சாப்பிட முடியல? பாத்தீங்களா, அவரால் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளாம் வந்து இப்படி சமணங்கால் போட்டு உட்காருவோம் கீழே.
அதுவே வந்து அவரால் உட்கார முடியல. அது காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளும் வந்து இப்போ நிறைய பேர் அப்படி மாறிட்டு இருக்கோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. அவரெல்லாம் வந்து மேபி வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கீழே உட்கார்ந்துருக்க மாட்டாரு. இது வெஸ்டர்ன் டாய்லெட்ல தான் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுவாரு, டைனிங் டேபிள் தான் சாப்பிடுவாரு, சோஃபால தான் உட்காருவாரு. இப்படி இருந்துச்சுன்னா வந்து கால் முட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இப்படி சமணங்கால் போட்டு உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 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 விஷயம் இருக்குன்றது எப்படி வந்து அந்த முட்டுக்கு ஞாபகம் இருக்குங்க. தொடர்ந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வந்து ஒரு ஜாயிண்ட்டுக்கு அதனுடைய ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்கலன்னா அந்த ஜாயிண்ட் என்னால அந்த அந்த வேலையை பண்ண முடியும் அப்படின்றதே வந்து மறந்துடும். இதுதான் வந்து ஃபேக்ட்டுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா புரியுற விதத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஜாயிண்ட் வந்து மறந்து போயிருதுன்னு வந்து சொன்னேன். பட் வந்து சயின்டிபிக்கா டெக்னிக்கலா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஜாயிண்டோ மசிலோ வந்து மறந்தெல்லாம் போகாதுங்க. அது தெரியும், இப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்றது தெரியும், என்ன இவன் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அது நினைச்சிட்டு இருக்கும். ஸோ ஃபேக்ட் என்னன்னா வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் இருக்குன்னா வந்து அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நியூரோமஸ்குலர் சிஸ்டம், நரம்பு மண்டலம், அப்புறம் வந்து தசை மண்டலம், நியூரோமஸ்குலர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டீக்ரேட் ஆகிருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒர்க் இல்லை. அப்போ வந்து அது நினைக்கும், நான் எதுக்கு நீ இந்த இடத்துல இருக்கணும், நான் அந்த இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூரோமஸ்குலர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே வந்து லூப்ரிகேஷன் இருக்குங்க, சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜாயிண்ட்டுகளுக்கு அந்த ஒரு எண்ணெய் பசையை தரும். எப்படி வந்து ஒரு டோர் வந்து கிளீனா வந்து சவுண்ட் இல்லாம ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகிறதுக்கு நம்ம அப்பப்போ எண்ணெய் விடுறோம் பாத்தீங்களா? எண்ணெய் விடுறது நிறுத்திட்டு என்ன ஆகுங்க, கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் கேட்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட், இப்போ மணிக்கட்டு இருக்குன்னா மணிக்கட்டு, எல்போ, அதே மாதிரி கால் முட்டு, கழுத்து, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஜவ்வு பகுதி இருக்கும் ஜாயிண்ட். அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் அந்த ஜவ்வு பகுதியிலையுமே வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் பசை உள்ள திரவம் இருக்குங்க. நம்ம அந்த ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுக்க போதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஆக்டிவேட் ஆகி ப்ராப்பரா வந்து அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் இன்ஜெக்ட் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ப்ராப்பரா வந்து இவன் வந்து இப்படி வேலை கொடுக்குறான், அதனால வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இப்படி ஒவ்வொரு அந்த ஜவ்வுக்குள்ளேயுமே போய் இன்ஜெக்ட் ஆகி அந்த ஜவ்வை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும். இதுதான் கான்செப்டுங்க. ஸோ அதனால வந்து நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கிறதா இருந்தாலும் சரிங்க, நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து அதிகமா பண்ண வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து ஒர்க் ஆகுதோ அந்த எல்லா ஜாயிண்ட்டுக்குமே வந்து நல்லா சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து கிடைக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டைமுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். நாமளா அதை கெடுக்காத வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ஹெல்த்தியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த செஷன் நடுவில் சொன்னேன், நம்ம மனித உடம்பை வந்து பார்த்தோம்னா ஒரு மிஷினா வந்து நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து பிளே பண்ணி காட்டுறேங்க. இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு காரோடைய இன்ஜின், இந்த இன்ஜின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பாருங்க அந்த இன்ஜின் வந்து இப்படி பிஸ்டன் சுத்துறக்க ஆரம்பிக்கும். சுத்துறக்க போது பிஸ்டன் மட்டும் சுத்தாது, சைட்ல இருந்து ஆயிலும் வந்து வரும். ஏன் வருதுன்றது இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆயில் வரங்காட்டி தான் அந்த பிஸ்டன் அந்த ஜாயிண்ட் வந்து இப்படி சுத்த போது அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்மூத்தா இருக்கும், ஃப்ரிக்ஷன் இல்லாம வந்து உராய்வுத்தன்மை இல்லாம வந்து சுத்தும். ஸோ நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், அந்த ஜாயிண்ட் வந்து ஒர்க் பண்ண போதுதான் வந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஜாயிண்ட்டுக்குள்ள இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ என்னோட மவுஸ் பாயிண்டர் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேங்க. இந்த ரைட் சைடு பாருங்க, இந்த இடத்துலதான் வந்து அந்த பிஸ்டன் இருக்கு, அந்த இன்ஜினை சுத்தக்கூடிய அந்த பிஸ்டன் இருக்கு. அந்த இப்ப இந்த கீழே இந்த இடத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து இன்ஜெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஒரு இது வந்து சுத்த போது வந்து பார்த்தோம்னா ஆயில் படதான் வந்து நல்லா ஸ்மூத்தா வந்து சுத்தும். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்றேங்க. பாத்தீங்களா, அந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த பிஸ்டன் சுத்துது. பிஸ்டன் சுத்துறதுக்கு ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தோம்னா உள்ள இருந்து ஆயில் வந்து இன்ஜெக்ட் ஆகுது. இதே மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே வந்து நடக்குங்க. ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது மிஷினுக்கும் நமக்கும், குட்டி குட்டி வித்தியாசம். அதுக்கு உயிர் இல்லை, அதுக்கு உயிர் இருக்கு, ரோபோ படத்துல சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரமா மூவ்மெண்ட்னா என்ன, ஏன் வந்து மூவ்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணாம இருக்கிறோம் பல வருஷமா அப்படியே வந்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா
அந்த ஜாயிண்ட் வந்து அந்த மூமெண்ட் இருக்கு அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலோக்கியல் லாங்குவேஜ்ல மறந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து ஹெல்த் சயின்ஸ் பிகைன் மூவ்மெண்ட். அதாவது நம்ம நார்மலா ஆக்டிவா வந்து ஒரு மூவ்மெண்ட் செய்யறது மூலியமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. எத்தனை பேர் வந்து ஒரு நாளைக்கு நம்ம 6 மணி நேரத்துக்கு மேல பெருசா ஆக்டிவிட்டி இல்லாம அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு அதிர்ச்சி தகவல் உங்க எல்லாத்துக்கும் என்னன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ண எல்லாத்துக்கும் எனக்கும் இந்த நானும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். என்ன அதிர்ச்சி தகவல்னா, ஸ்மோக்கிங் பண்ணா என்னென்ன ஒரு சைடு எஃபெக்ட் நம்ம உடம்புக்கு வருமோ அதே மாதிரி சிமிலரான சைடு எஃபெக்ட் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புக்கு வரும். ஸ்மோக்கிங்ல இருந்து ஈஸியா வெளியே வரமோ இல்லையோ, நம்ம ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் உட்கார்றதுல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடலாம். அது எப்படி வெளியே வருது, அது எப்படி வந்து அந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வராம வந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கிறது, எப்படி ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்தையும் நான் அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ் வந்து ஷேர் பண்ண போறேங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம ரொம்ப கிளியர் ஆகிக்கணுங்க. மூவ்மெண்ட் அப்படின்றது வேற, எக்ஸசைஸ் அப்படின்றது வேற. மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடல் செய்யக்கூடிய அதோடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட், அந்த போனு, அதெல்லாமே வந்து மசில்ஸோட உதவியால நார்மலா நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மூவ்மெண்ட்ஸ். எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தனியா குறிப்பிட்ட ஒரு சில மசில்ஸை மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ட்ரெயின் பண்றது. செஸ்ட்னா செஸ்ட், இல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக வந்து நம்ம ட்ரைனிங் பண்றது. ஸோ மூவ்மெண்ட் அப்படின்றது வேற, அசைவுகள் அப்படின்றது வேற, எக்ஸசைஸ் அப்படின்றது வேறங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன் சஞ்சய், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் நம்ம மனசுல வரும். ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்னா வந்து நீங்க விவசாயம் பண்ணலாம், இல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு லேபர் ரிலேட்டடான ஒரு ஒர்க்ல இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த மாதிரி எதுலையாவது இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு நார்மலா இருக்கக்கூடிய உடல் உழைப்பை விட நான் ரொம்ப அதிகமா போட்டுதான் வந்து என்னோட ஒர்க்கே இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா போய் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதுல வந்து கிளியர் ஆயிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ ஒரு சிலருக்கு இந்த டவுட் வரும். என்னன்னா, இப்ப நம்ம வந்து நான் வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்டர் ஆகிற செஞ்சு நான் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து ஆக்டிவா பண்றேன், ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வரேன். அப்படி இருந்தோம்னா வந்து நம்ம உடம்பு அதுல உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், ரத்தங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரா வந்து சீரா வந்து இயங்கும். நம்ம வந்து நார்மலான ஒரு மூமெண்ட்ல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்டர் ஆனோம்னா அது ஆரோக்கியமா வந்து நம்ம வாழ்றதுக்கு வச்சுக்கும், ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல இருக்கணும். ஆனா என் உடம்ப வந்து நான் ஹை பர்ஃபார்மன்ஸ்குள்ள எடுத்துட்டு போகணும், நான் வந்து ஒரு நார்மலா ஓடுறதை விட கொஞ்சம் நல்லா வேகமா ஓடணும், நார்மலான மனிதன் வந்து தூக்கக்கூடிய ஒரு வெயிட்டை விட கொஞ்சம் என்னால வந்து ஹெவியா தூக்க முடியுற மாதிரி இருக்கணும், ரொம்ப தூரம் வந்து ஓடுற மாதிரி இருக்கணும், ஸ்டாமினா இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த்தா என் பாடி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து எக்ஸசைஸ் தான் வந்து மெயினான ஒரு கீ ரோல் வந்து பிளே பண்ணுங்க. எக்ஸசைஸ் பல வகைகள் இருக்கு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வெயிட் ட்ரைனிங் இருக்கு, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் இருக்கு, கார்டியோ இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிடையாது. இதெல்லாமே வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய செஷன்ல தான் வந்து ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக, ஏன்னா நம்ம மூவ்மெண்ட்டும் எக்ஸசைஸும் வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஓகே, ஸோ இந்த படம், இப்போ இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம ரைட் சைட்ல இருக்கக்கூடிய மனிதன் தான் வந்து நம்ம இந்த கோட் சூட்லாம் போட்டு நடக்கிறாரு பாருங்க, அதாவது மாடர்ன் ஹியூமன் பீயிங். இதுதான் வந்து நம்ம வந்து இப்படிதான் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கோங்க. இதுல இந்த ரைட் சைட்ல இருக்கிற இந்த ஒருத்தரை தவிர இந்த 4 பேர்த்துக்குமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல், அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஒர்க் அவுட் இருக்கும். வாழ்க்கையே ஒரு ஒர்க் அவுட் தான். இந்த ஒரு குகைவாழ் மனிதன் எடுத்துக்கோங்க, ஹண்ட் பண்ணி சாப்பிடுவோம், வேட்டையாடி சாப்பிடுவோம். அப்படி வேட்டையாடும் மிருகத்தை முதுகுல தூக்கி வச்சுட்டு தான் வந்து அவருடைய அந்த குகைக்கு ஓடுவாரு. அதே மாதிரி வந்து மரத்துல ஏறிதான் வந்து பழங்கள் காய்கறிகளை பறிச்சு சாப்பிடுவாரு. நீச்சல் அடிச்சு போய் அந்த மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி வேட்டையாடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாரு. அடுத்து ராஜா காலம் ஆரம்பிச்சுது. ராஜா காலத்துல போர் முறைகள் இருந்துச்சுங்க, வணிகம் இருந்துச்சு, நல்ல பிசினஸ் பண்ணோம். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா
உடல் உழைப்பு தான் வந்து அதிகமா இருந்துச்சுங்க. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏஜ் ஆரம்பிச்சது. மெஜாரிட்டி மக்கள் வந்து விவசாயம் தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமும் வந்து நமக்கு நார்மலாவே வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் தான், உடல் உழைப்பு வந்து அதிகமா இருக்கும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ் ஆரம்பிச்சது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல வந்து 50-50 சொல்லலாம். ஒரு 50% மக்கள் வந்து நல்ல உடல் உழைப்போட வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல இருந்திருப்பாங்க. 50% மக்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப்ல வந்து அந்த டைம்லயே வந்து ஆஃபீஸ் ஜாப் இருந்திருக்கும், வந்து அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஆஃபீஸ் ஜாப்ல இருக்கும். அப்பல இருந்தே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுடைய அந்த ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல வந்து நேரத்துல இருந்துச்சு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவாங்க. ஆனா இவர் கடைசியில இருக்காரு பாத்தீங்களா, கோட் ஷூட் போட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா, அதாவது நம்ம வந்து பார்த்தோம்னா பெருசா வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்டர் ஆகுறதே கிடையாதுங்க. சோ நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது இப்படிதாங்க. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல திறன்பட செயல்படுற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. பட் வந்து பார்த்தோம்னா அது நார்மலா செயல்படுறதை விட வந்து நம்மளுடைய உறுப்புகளை வந்து நம்ம செயல்பட வைக்கிறது கிடையாதுங்க. இப்போ வந்து நம்மளுடைய மூச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய நுரையீரல் இருக்குன்னா நம்மளுடைய நுரையீரல்னால ஒரு நிமிஷம் வந்து மூச்சை பிடிக்க முடியும்னு வச்சுக்கலாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூச்சு இழுக்காம, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூச்சு இழுக்காம அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நுரையீரல் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து 10 தடவை 15 தடவை வந்து மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கோம். அப்ப அந்த உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம், உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியா வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்காம அதனுடைய திறனை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிஷினுக்கு ப்ராப்பரா அதோடைய வேலையை கொடுக்காம வச்சிருந்தோம்னா அந்த மிஷின் வந்து துருப்பிடிக்கிறக்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா. சோ என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கலாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்ட்ரானால நம்ம உடலுக்கு என்னென்ன வந்து அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவல்யூஷனரி டிசைன். நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து அதுல வந்து நல்ல மசில்ஸ் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான ஜாயின்ஸ் இருக்கும், லங்ஸ் நல்ல கெப்பாசிட்டியோட இருக்கும், நம்மளுடைய ஹார்ட் வந்து நல்ல செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த செடென்டரி லிவிங்னு சொல்லுவோம். செடென்டரி லிவிங் அப்படின்னா என்னன்னா, உட்கார்ந்தே வேலை செய்யறது, உட்கார்ந்தே வந்து நாளை வந்து நம்ம கழிக்கிறது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செடென்டரி லிவிங். இந்த செடென்டரி லிவிங் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய உடம்புக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்த மாதிரி நம்ம உடம்பு சொல்லும், நான் என்னால வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும், பட் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு 5% 10% கூட இவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு நிலையில தான் வந்து நம்ம உடம்பு இப்போ இருக்குன்னு தான் சொல்லணுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ரெகுலரா வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல இருக்கும், நம்ம நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தரோம் அப்படின்னா நம்மளுடைய மசிலும் போனும் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க. போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வராது, மசில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், மசில் புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நமக்கு நல்லா நடக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு செயல் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப் பண்றது மசில் தான். ஸோ அந்த மசிலோடைய அந்த செயல்பாடு வந்து நமக்கு ஹெல்த்தியா இருக்கும். பிளஸ் சார்கோபீனியா வராது. அது என்ன செஞ்ச சார்கோபீனியா அப்படின்னா, இப்ப யாரெல்லாம் இங்க இந்த மீட்டிங்ல 30 வயசுக்கு மேல கனெக்ட் ஆயிருக்கோமோ, இது ஒரு ரிசர்ச்சுங்க, இது ரிகார்டிங்கா வந்து அடுத்த வார செஷன்ல ரொம்ப கிளியர் டீட்டெயிலா வந்து நம்ம பார்ப்போம். சார்கோபீனியா அப்படின்றது 30 வயசுக்கு மேல ஆகக்கூடிய மனிதர்கள், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிங்க, 30 வயசுக்கு மேல நமக்கு ஆக போது ஒவ்வொரு வருஷமும் 31 32 33 இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ்ல 1% மசிலை வந்து நம்ம இழக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த மசிலுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்னா அந்த மசில், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசிலை வந்து 30 வயசுக்கு மேல ஆக போது ஒரு வருஷம் 1% ஆஃப் மசிலை வந்து நம்ம இழந்துட்டு வரோம். மசில் எல்லாம் இழந்துட்டா என்ன ஆகுங்க, நம்மளால ஒரு விஷயத்த வந்து திறன்பட செய்ய முடியாது. ஒரு வெயிட் இருக்குன்னா இப்படி தூக்க முடியாது, இப்படி தள்ள முடியாது, இழுக்க முடியாது, முதல்ல வந்து நல்லா நடக்கவே முடியாது. அதனாலதான் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, வயசானவங்கனால வந்து அந்த தடி பிடிச்சு நடக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா வந்து அவங்களால ஒரு ஒர்க்கை பண்ண முடியாது. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்கோபீனியா, அதாவது மசில் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து சர்க்குலேஷன் அண்ட் ஹார்ட் ஹெல்த். நம்ம நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட ஒரு ஆக்டிவா ஒரு செயலை பண்றோம், இல்ல கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஹார்ட் வந்து நல்லா வந்து பிளட் வந்து பம்ப் பண்ணும். ஸோ வந்து ஹார்ட் நல்லா பிளட்டை பம்ப் பண்ணாலே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் பிளட் வந்து சீரா போய் சேரும். நம்ம அதெல்லாம் தாண்டி வந்து நியூட்ரிஷனான டயட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அப்போ நல்ல நியூட்ரிஷன் ரிச்சான பிளட் வந்து ஓவரால் பாடிக்கு வந்து நமக்கு சர்க்குலேட் ஆகுங்க.
அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் வராது, ஏன்னா ஹார்ட் வந்து சீரா இயங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அடுத்து வந்து பிரெயின் அண்ட் மென்டல் ஹெல்த். இதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஹெல்த் பார்த்தோம், இப்போ வந்து பிரெயின் அண்ட் மென்டல் ஹெல்த்ல வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். போன வார செஷன்ல சசியா நான் சொல்லியிருந்தாங்க, ஹார்ட் வந்து ஏன் வந்து மூளைக்கு பக்கத்துல கொடுத்துருக்காரு கடவுள், நியாயப்படி பார்த்தா நடுவுல இருக்கணும், ஆனா வந்து மூளைக்கு பக்கத்துல கொடுத்துருக்காரு. காரணம் என்னன்னா, ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் வந்து மித்த உறுப்புகளுக்கு சென்றடைகிற வேகத்தை விட மூளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சென்றடையணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து மூளையை வந்து பக்கத்துல கொடுத்துருக்காரு. ஸோ அதனால வந்து ஹார்ட் ஹெல்த்தியா வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போது, ஒரு மூவ்மெண்ட் வந்து ஆக்டிவா பண்ண போது ஹார்ட் ஹெல்த்தியா வந்து பம்ப் ஆகும். பம்ப் ஆன அந்த பிளட் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல மூளைக்கு போகும். மூளையில தான் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் ஆரம்பிக்குது. உடம்ப கண்ட்ரோல் செய்யக்கூடிய நரம்பு மண்டலம் மூளையில இருந்து ஆரம்பிக்குது. அப்ப அந்த பிளட் வந்து மூளைக்கு போக போது வந்து பார்த்தோம்னா மூளை வந்து எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்பை வந்து ஹெல்த்தியா இயக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த டாபிக் வந்து மூட் ரெகுலேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். எல்லாரும் தயாருங்களா ஆக்டிவிட்டி பண்றதுக்கு? ஓகே, ஸோ இது யார் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லிடுறேங்க. நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க டாக்டர் வந்து உங்களை நடக்கக்கூடாது ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா இந்த அடுத்து நான் சொல்லி தரக்கூடிய ஆக்டிவிட்டி நீங்க பண்ணக்கூடாது. பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய மென்சுரல் சைக்கிள்ல இருக்கீங்க, பீரியட்ஸ்ல இருக்கீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை பண்ணாதீங்க. கிளியருங்களா? மற்றவங்க எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டியை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாங்களா? ஓகே, எல்லாரும் எந்திரிச்சு நின்ட்டோம். ஆக்டிவிட்டி ரெடிங்களா? இப்போ என்னன்னா நம்ம வந்து நின்ன இடத்துலயே ஓட போறோங்க. ஸோ கால்களை வந்து பார்த்தோம்னா இப்படி பண்ணி நின்ன இடத்துலயே வந்து ஓட போறோம். நம்ம ஓட போது என்ன பண்ணுவோங்க, கையை வந்து இப்படி அசைப்போம். ஸோ இப்படி நின்ன இடத்துலயே வந்து இப்படி ஓட போறோம். நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்ல சொல்ல நீங்க உங்களுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். காலை வந்து ஸ்பீடா இது பண்ணணும், கையும் அதே மாதிரி ஸ்பீடா நீங்க இது பண்ணணும், புஷ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு 10-15 செகண்ட் கண்டினியூஸா பண்ண போறோம். ஸோ கீழே ஏதாவது வழுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இல்லை வழுக்காத இடத்துல வந்து நின்று இந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்றது ஸ்லோவா ஆரம்பிங்க. நான் ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீடுன்னு சொல்ல சொல்ல நம்ம வந்து ஸ்பீடா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரன் பண்ண போறோம். ஓகே, 3, 2, 1 இப்படி ஸ்லோவா ஆரம்பிக்கலாங்க. ஸ்பீடு ஸ்பீட் ஸ்பீடு ஸ்பீட் ஸ்பீட் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாங்க. ஸ்லோ டவுன். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து கெஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஓகே, இப்ப நம்ம உட்காந்துக்கலாங்க. போதும், நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கலாங்க. ஓகே, எல்லாரும் வந்து ஒரு ட்ராக்ல ஓடின மாதிரி ஸ்பீடா ஓடி இருக்கோம். இப்ப நம்ம எல்லாரும் ஆக்டிவ் ஆயிட்டோம். கரெக்டுங்களா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓடுனங்காட்டி நம்ம உடம்புல எஸ்பெஷலி பிளட் வந்து ஸ்பீடா வந்து உடம்பு பூரா பம்ப் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்பீடா ஓடுனங்காட்டி மூச்சு வாங்குங்க. ஓகே, நம்ம உடம்பு பூரா வந்து பார்த்தோம்னா பிளட் வந்து ரொம்ப ஸ்பீடா பம்ப் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல டோஸ் ஹார்மோன் வந்து இப்போ நல்லா செக்ரீட் ஆயிருக்குங்க. டோஸ் ஹார்மோன் அப்படின்றது ஹாப்பி ஹார்மோன். என்னென்னா டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் என்டார்பின். இது நாலுமே வந்து இப்போ நம்ம உடம்புல வந்து செக்ரீட் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து நம்ம இப்போ ஒரு மாதிரி ஆக்டிவா ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா வந்து நம்ம ஒரு வாக்கிங் இல்லை வந்து ஒரு ஜாக்கிங் இந்த மாதிரி வந்து போக போது நம்மளுடைய மூட் ரெகுலேஷன் அப்படின்றது எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஹாப்பியான மூட்ல இருக்க போது
நம்ம உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் ஆயிட்டு இருக்கும் போது நம்மளால நல்லா தூங்க முடியும். அதே மாதிரி லாங்கிவிட்டி அண்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷன். நம்ம உடம்புல வந்து நம்மளால வந்து பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் போது நல்ல லாங் லைஃப் நம்மளால வந்து நோய் இல்லாமல் வந்து வாழ முடியும். பிளஸ் அல்சைமர் டிசீஸ்ல இருந்து நம்ம நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்ல இருக்கும் போது அல்சைமர் டிசீஸ்ல இருந்து நம்மள பெரிய அளவு வந்து நம்மள காப்பாத்துது அப்படின்னு தான் சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடா ரன் பண்ணோம், இல்ல வந்து நம்ம இதை வாக்கிங் பண்ணாலுமே சரி, இல்ல ஸ்பீடா ரன் பண்ணாலும் சரி, இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு நாம கொடுக்கக்கூடிய பெஸ்டான ஒரு லோகோமோஷன், அதாவது ஒரு மூமெண்ட், ஒரு ரன்னிங். ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு மூமெண்ட் பண்ண போது, அதாவது ஸ்பீடா வாக்கிங் பண்ண போது, ரன் பண்ண போது, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் சிஸ்டம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அது என்னென்ன சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நம்ம இப்போ ஓடணும், அந்த ஓடுறதுக்கு தேவைப்பட்டது கால்கள், இடுப்பு, முதுகு தண்டுவடம். அதே மாதிரி ஓட போது யாரும் இப்படி குமிஞ்சிட்டு ஓட மாட்டோம், ஸ்ட்ரைட்டா தான் இப்படிதான் ஓடுவோம். அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட போஸ்டர் மசில்ஸும் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், நம்மளுடைய ஹார்ட் பீட்டு, பிளட் ஃப்ளோ, இது எல்லாமே, ஆக்சிஜன் டெலிவரி, இது எல்லாமே வந்து ப்ராப்பரா நடந்திருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ ஓட போது வந்து பார்த்தோம்னா நம்ம லங்ஸ் நல்லா வந்து ஒர்க் ஆயிருக்கும். ஸோ வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி அந்த லங்ஸ், எஸ்பெஷலி இந்த லங்ஸ், அதோட கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலம், நம்ம பேலன்ஸா ஓடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நரம்பு மண்டலம். அதோடைய அந்த மோட்டார் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல எஃபெக்டிவா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து எண்டோக்ரைனுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா எண்டோக்ரைன் அப்படின்றது என்னன்னா, அதுதான் வந்து நம்மளுடைய ரத்தத்துல வந்து டைரக்டா வந்து ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது நல்லா வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேகமா ஓட போது, வாக்கிங் பண்ண போது, ஸ்பீட் வாக்கிங் பண்ண போது நம்மளுடைய இன்சுலினும் கார்டிசாலும் வந்து ப்ராப்பரா வந்து ரெகுலேட் ஆகுங்க. இந்த கார்டிசால் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவும் செக்ரீட் ஆகக்கூடாது, கம்மியாகவும் செக்ரீட் ஆகக்கூடாது. இன்சுலின் அதே மாதிரி தான். இதை வந்து ப்ராப்பரா ரெகுலேட்டடா வைக்கிறதுக்கு வாக்கிங் ஜாக்கிங் ஹெல்ப் பண்ணும். இம்யூனிட்டி, நம்மளுடைய இப்போ ஓடணுங்காட்டி, ஸ்பீடா நடந்துங்காட்டி நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறன்பட வந்து ஒர்க் பண்ணும். அடுத்து நம்மளுடைய டைஜஸ்டிவ், அப்புறம் மெட்டபாலிக் அப்படின்றது வளர்சிதை மாற்றம், டைஜஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம எந்த டாக்டரை போய் பார்த்தாலும், எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடிய நபரை போய் பார்த்தாலும் நம்ம கிட்ட அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இந்த வெறும் இந்த ஒரு ஆக்டிவிட்டினால, ஸ்பீடா வாக் பண்றதுனாலயோ இல்ல ஓடுறங்காட்டியோ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்றோம். அப்ப இது எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். அதை கீழே இங்க லாஸ்ட் ஒரு சாவி சிம்பிள் போட்டு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், வேர்ல்ட்லயே நம்பர் 1 மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட், அவங்க வந்து வாக்கிங் என்ன சொல்றாங்கன்னா, தி க்ளோசஸ்ட் திங் டு அ வண்டர் ட்ரக், மிராக்கிள் செய்யக்கூடிய ஒரு ட்ரக் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பீடு வாக்கிங்கு, ரன்னிங்கு, இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்லைடு. நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டியில வந்து ஈடுபடுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகள் எதெல்லாம் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் அது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மோர்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தோம்னா நமக்கு 30% வரைக்கும் கம்மி பண்ணுதுங்க. அடுத்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸை வந்து நமக்கு 35% வரைக்கும் கம்மி பண்ணுது. ஏன்னா பிளட் வந்து நமக்கு நல்லா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி கொடுக்குது. இப்போ நம்ம ஓடுனது, ஸ்பீடா வாக் பண்ணதுலாம் வந்து பார்த்தோம்னா நல்லா பம்ப் பண்ணி கொடுத்துருக்கும். அப்போ ஹார்ட் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் வராம பார்த்துக்குங்க. பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கும். பிளட்ல வந்து பார்த்தோம்னா அந்த இன்சுலின் லெவலை வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம். ஸோ டயபெட்டிஸ் வரதுல வந்து 40% வரைக்கும் நமக்கு ப்ரிவென்ஷன் இருக்கு. கோலன் கேன்சர் வராதுங்க. கோலன் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், பிரெஸ்ட் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணலாங்க. அதே மாதிரி நம்ம ஓடினங்காட்டி நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆச்சுன்னு சொன்னேன். அதனால வந்து டிப்ரெஷன் வந்து நமக்கு கம்மியாயிரும். ஹாப்பி ஹார்மோன் அதிகமாச்சுன்னா டிப்ரெஷன் கம்மியாயிரும். அதே மாதிரி ஃப்ராக்சர்ஸ், இடுப்புல ஏற்படக்கூடிய அந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம 68% வரைக்கும்
கம்மி பண்ணலாம். காரணம் என்னன்னா அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம ஆக்டிவா வச்சிருக்கோம். ஓட போகுது, ஸ்பீடா நடக்க போகுது. அந்த இடுப்பு ஜாயிண்ட், எஸ்பெஷலி இடுப்பு ஜாயிண்ட் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும் போது 68% வரைக்கும் நமக்கு ஹிப் ஃப்ராக்சர் வந்து ஏற்படாதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம உடம்ப ஒரு மிஷினோட கம்பேர் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மிஷினை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி அது ஃபுல்லா வேஸ்ட் ஆகி துருப்பிடிச்சு போயிருதோ, அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்தோம்னா நம்ம அதுக்கு குறிப்பிட்ட வருஷங்கள் வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒர்க் வந்து நம்ம கொடுக்காம வச்சிருக்கிறோம்னா அதுவுமே வந்து துருப்பிடிச்சிடும். ஸோ அப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல பண்றோம், அதை வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஹியூமன்ஸ் ஆர் லைக் பயாலஜிக்கல் மிஷின்ஸ். இஃப் வி ஸ்டாப் மூவிங், பார்ட்ஸ் ரெஸ்ட், மசில் ஷ்ரிங்க்ஸ், எனர்ஜி சிஸ்டம் வீக்கன்ஸ் அண்ட் தி பிரெயின் டல்ஸ். இந்த பயாலஜிக்கல் மிஷின் வந்து ஒழுங்கா ஓடலன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதே மாதிரி மூமெண்ட் இஸ் நாட் ஆப்ஷனல். நம்ம ஆக்டிவா ஒரு மூவ்மெண்ட் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தா நமக்கு ஆப்ஷனான விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்றது சொல்றாங்க. இட்ஸ் ஃபியூவல் ஃபார் அவர் ஹெல்த். தட் ஃபியூவல்ஸ் ஃபார் அவர் ஹெல்த், நம்மளுடைய தட் ஃபியூவல்ஸ் ஃபார் அவர் ஃபங்க்ஷன் அண்ட் தட் ஃபியூவல்ஸ் ஃபார் அவர் சர்வைவல். ஓகேங்களா? நம்ம நல்லபடியா வாழணும், நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணணும், நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா மூமெண்ட்ஸ், ஆக்டிவான மூமெண்ட்ஸ் பண்ணியே ஆகணுங்க. ஓகே, இப்ப நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த நம்ம சொல்றோம், நம்ம வந்து நான் மாடர்ன் ஏரால இருக்கேன், நான் மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன்னு சொல்றோம். நம்ம அப்படி சொல்லனாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கோம். ஸோ இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வந்து எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் வந்து நம்மள ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு மூமெண்ட்டை வந்து செய்ய விடாம தடுக்குதுன்றதை பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பண்றோம்? டாய்லெட் போறோம். 2023 டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல என்ன முடிவுக்கு வருதுன்னா 65% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேல வருது 2023. இப்ப 2 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10%, 15% கூட வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கலாம். ஸோ காலைல நம்ம எந்திரிச்ச உடனே வந்து டாய்லெட் போறோம். ஸோ நம்ம வீட்டுல இருந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னா வந்து நம்ம எப்படிங்க வந்து ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல உட்காருவோம், அதாவது எப்படி குத்த வச்சு உட்கார முடியாது இல்லையா? நார்மல் இந்த மாதிரி சேர்ல உட்கார மாதிரி தான் உட்காருவோம். ஸோ நம்ம ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல, அதாவது குத்த வச்சு உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தா மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட், நம்மளோட நீ ஜாயிண்ட், நம்ம ஹிப் ஜாயிண்ட், இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மொபிலிட்டி கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாயிண்ட் வேலை செய்ய போதுதான் வந்து அந்த ஜவுல இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ப்ராப்பரா வந்து இன்ஜெக்ட் ஆகும். நம்பர் 1, காலைல எந்திரிச்சோடனே வந்து நம்ம அந்த வேலையை பண்றது கிடையாது. அடுத்து வந்து டூத் பிரஷிங், இதெல்லாம் வந்து கொடுமை. டூத் பிரஷ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ரீசார்ஜ் பண்ற மாதிரி, சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு டூத் பிரஷ் இருக்கு. அந்த பிரஷோட பிரிசில்ஸ் மட்டும் தான் ஆடும். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இப்படி பல் வளர்க்குவோம், கரெக்டுங்களா? பட் அந்த பிரிசில்ஸ் வந்து ஆடுறங்காட்டி ஜஸ்ட் இப்படி வச்சா போதும், ஒரு 4-6 பல்ல வந்து அது ஃபுல்லா கவர் பண்ணிக்கும். இப்படி வச்சா மட்டும் போதும், அந்த பிரிசில்ஸ் மட்டும் இப்படி ஆடும், ஆடுங்க. 2வது அதுங்க டூத் பிரஷிங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்ல போது வந்து பார்த்தோம்னா என்னுடைய கொள்ளுப்பாட்டி ஞாபகம் வராங்க. என்னோட அப்பா சைடும் கொள்ளுப்பாட்டி இருக்காங்க, என்னோட அம்மா சைடுமே வந்து கொள்ளுப்பாட்டி உயிரோட தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு பார்ட்டிக்கு வந்து உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, இருந்தாலும் வந்து அவங்க இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா மேல டாய்லெட்டோட சீலிங்ல வந்து ஒரு கொண்டி போட்டு கயிறு கட்டிடுவாங்க. ஸோ உட்கார்ந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து அந்த கயிறு பிடிச்சு எந்திரிச்சுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல இப்போ வரைக்கும் இந்த சட்னிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இதுதான் வந்து அம்மி தான் வந்து வச்சு யூஸ் பண்றாங்க. ஆட்டாங்கல் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு 95 இயர்ஸ் ஆச்சு, போட்டு பழைய மாதிரி வந்து சுத்த முடியாது. பட் வந்து அம்மிக்கல் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் டைனிங் டேபிள் யூஸ் பண்றோங்க. டைனிங் டேபிள் யூஸ் பண்றதுக்கு பொதுவா கீழே வந்து நம்ம உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட போது வந்து சமணங்கால் போட்டு உட்காருவோம். நமக்கு வந்து கார்டன் ராம்ஸியோட நிலைமை வராது. கிரைண்டர், இது வந்து கொஞ்சம் இதுதான், முடிஞ்ச அளவுக்கு வந்து அம்மிக்கல் வந்து ஆட்டாங்கல் யூஸ் பண்ணோம்னா வந்து நமக்கு நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்கும்.
பட் இல்லைனாலுமே வந்து நம்ம கிரைண்டருக்கு வந்து மாறிக்கலாம். பட் 100% வந்து பார்த்தோம்னா கிரைண்டரே யூஸ் பண்ணாம கொஞ்சம் நமக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தர மாதிரி எப்பவாவது வந்து நம்ம ஆட்டாங்கல் வந்து யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா வந்து நம்ம லிஃப்ட்லயே வந்து போகாம ஒரு 2 மாடி 3 மாடி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டேர்ஸ் படிக்கட்டு யூஸ் பண்ணி மேலே ஏறலாம். அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு லொக்கேஷனுக்கு போறோம், ஒருத்தங்க வீட்டுக்கு போறோம், இல்ல ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு 200 மீட்டர் தள்ளி கார் பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு அந்த ஒரு 100-200 மீட்டர் வந்து நடந்து போகணும். அப்ப நடந்து போகும்போது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து கிடைச்சிடும். அந்த மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிடும். நம்ம இப்போ ஒர்க் பண்ற ஜாப், நம்ம செய்யக்கூடிய பிசினஸ் எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்சிமம் வந்து உட்கார்ந்து தான் வந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ண போது வந்து பார்த்தோம்னா 30 நிமிஷத்துக்கு ஒருக்காவது உங்க போன் அலாரமே வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நடந்துட்டு வாங்க. 5 மினிட்ஸ் எந்திரிச்சு நிக்க கூடாதுங்க. 5 மினிட்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்படி எந்திரிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு நடந்துட்டு 5 மினிட்ஸ் நடந்துட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கணும். இது வந்து எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணணும். அடுத்து வந்து கடைசியா பிடி பீரியடுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த செஷன்ல வந்து ஹெச்எம் இல்ல பிரின்சிபல் யாராவது வந்து கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஏதாவது ஸ்கூலோடைய பிரின்சிபல் ஹெச்எம் வந்து கனெக்ட் ஆயிருப்பீங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், குழந்தைகளுக்கு பிடி பீரியட் வந்து அலோவ் பண்ணுங்க. நான் 2016 பாஸ்ட் அவுட் 12th. நான் படிச்ச வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நான் 12th படிக்கும் போதே எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து 2 பிடி பீரியட் தருவாங்க. மேக்சிமம் வந்து 2 வளாடுவோம். இப்போ என் தம்பி வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்க. அப்படி தம்பிகிட்ட நீ 12th படிக்கும் போது எனக்கு எவ்வளவு பிடி பீரியட் கொடுத்தாங்க ரிஷி அப்படின்னா வந்து ஒரே ஒரு பிடி பீரியட் தான் செஞ்சேன்னா ஒரு வாரத்துக்கு. அதுவுமே வந்து மேக்ஸ் வாத்தியார் வந்து அந்த பிடி பீரியட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்ப கொடுமையா இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து குழந்தைகளுக்கு பிடி பீரியட் தரணும்னு சொல்லிட்டு. நம்ம பிடி பீரியட் வந்து அவங்கள விளாட விடாம வந்து தடுத்துடுறோம். அந்த குழந்தைங்க வந்து அந்த ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் வந்து பிடி பீரியட்ல விளாண்டாதான் வந்து அவங்க உடம்புக்கு நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைக்கும். பிளட் நல்லா பம்ப் ஆகும். பிளட் நல்லா பம்ப் ஆச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் ஆர்கனும் ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி பிரெயினுக்கு நல்லா பிளட் போகும். ஆனா பிரெயினுக்கு நல்லா பிளட் போனா தானேங்க குழந்தைங்களால படிக்க முடியும். ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், யாராவது அந்த மாதிரி வந்து டீச்சர்ஸே இருப்பீங்க இதுல, அந்த மாதிரி ஏதாவது பிடி பீரியட் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பத்தி திங்க் பண்ணி பாருங்க. வேற வழியில போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு எடுத்தாகணும், நான் இல்லைன்னு சொல்ல வரலங்க. பட் இதை பத்தியும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஏன்னா ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போனதா அவங்க நல்லா அட்டென்டிவா வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, நல்லா படிக்க முடியும் அவங்களால. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்டர் ஆயிருக்கோம். மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தோம்னா ஒரு வரமா இல்ல சாபமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் தான். கரெக்டா யூஸ் பண்ணணும்னா அது வந்து வரங்க. நான் இப்ப ஏன் இந்த 2 போட்டோ வச்சிருக்கேன்னா, இந்த ரைட் சைட்ல பாருங்க, ஒரு நபர் வந்து அவரோட நாயை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. அதாவது அவரோட நாய்க்கு அவரு வந்து நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்குறாரு, வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. ஆனா அவரு பாருங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்காம அந்த எலக்ட்ரிக்கல் ஹோவர் போர்ட்ல அவர் வந்து அப்படியே அசையாம போயிட்டு இருக்கிறாரு. சோ இந்த இடத்துல வந்து அவரோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. அவர் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணல, பட் அவரோட நாய்க்கு வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தராரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம கரெக்டா வந்து பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து அது பெரிய ஒரு வரமா வந்து அமையுங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறனால நமக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஹார்வர்டு மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து அந்த ஹார்வர்டு ஹெல்த் பப்ளிஷிங் சொல்லி ஒரு மேகசின் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து பாருங்க 2000 டேட் இங்க கீழே இருக்கு பாருங்க. 2015 வந்து இந்த ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், டயபிட்டிஸ் வரலாம், ப்ரீமெச்சூர் டெத் வரலாம்னு சொல்லிட்டு 2015 வந்து அவங்க ஒரு ஆர்டிகல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சார் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறனாலையும் நம்ம ஸ்மோக்கிங் பண்றதுனால என்னென்ன நம்மளுடைய பாடிக்கு வந்து சைடு எஃபெக்ட் வருதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஈக்குவலான சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேங்க. இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஆக்டிவான வந்து லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றணும். எஸ்பெஷலி வந்து ஹார்ட் ரேட் வந்து ப்ராப்பரா இருக்காதுங்க. ஸ்மோக் பண்ணாலும் சரி, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் ஹார்ட் ரேட் ப்ராப்பரா இருக்காது. மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் நமக்கு கரெக்டா இருக்காதுங்க. அதே மாதிரி கேன்சர் ரிஸ்க் வந்து வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய போனும் மசிலும் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல வந்து வீக் ஆகிறக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய மென்டல் ஹெல்த், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு செக்ரீட் ஆகாது. ஸோ நம்ம எப்பவுமே புவரான ஒரு மூட்லயே இருப்போம். லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியாகிறதுக்கு ஆரம்பிக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறோம்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல என்னென்ன பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிசீஸோடைய ரிஸ்க் வந்து நமக்கு அதிகமா இருக்கு.
ஒபிசிட்டி வரும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறங்காட்டி நம்ம உடம்பு அந்த அளவுக்கு கேலரி பேர்ன் பண்ணாது. ஆனா வந்து நம்ம சாப்பிட்றது மட்டும் 3 வேளை கரெக்டா சாப்பிடுவோம். கேலரி வந்து அதிகமா உடம்புக்குள்ள போகும். உடம்புக்குள்ள போற அளவுக்கு கேலரி வந்து பேர்ன் ஆகாத காரணத்தினால ஒபிசிட்டி வரும். டைப் 2 டயபெட்டிஸ் வருங்க, ஒரு வாய்ப்பு இருக்கு. மசிலும் போனும் வந்து வீக் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நம்மளுடைய போஸ்டர் வந்து வீக் ஆயிரும். ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறங்காட்டி இந்த நம்மளுடைய ஷோல்டர்லாம் வந்து இப்படி லைட் அப்படி முன்ன குறுகுன மாதிரி ஆயிரும். பேக் பெயின் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸும் வருங்க. அதே மாதிரி மென்டல் அண்ட் இமோஷனல் எஃபெக்ட். எப்பவுமே வந்து எனர்ஜி வந்து நம்ம லோவாவே ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கோம்னா. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் வந்து நமக்கு அதிகமாகும். ஏன்னா ஹாப்பி ஹார்மோன் ஒழுங்கா சுரக்கிறது இல்லை. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அதிகமா வந்து செக்ரீட் ஆகும் உடம்புக்கு ப்ராப்பரான அந்த ஒரு ஆக்டிவிட்டி தராதனால. அதே மாதிரி எப்பவுமே வந்து லோவான ஒரு மோட்டிவேஷன்லயே வந்து இருப்போங்க. லாங் டேர்ம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஆல்ரெடி வந்து நான் போன ஸ்லைட்ல சொன்னதுதான். லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டா இருக்கான வாய்ப்பு இருக்குங்க. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து வரும். ஹை பிளட் ப்ரெஷர் வந்து ஹை பிளட் சுகர் வந்து நம்ம பிளட்ல இருக்கிறங்காட்டி நமக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரும். பிளஸ் வந்து பேட் கொலஸ்ட்ராலுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இம்யூன் சிஸ்டமும் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீக் ஆக ஆரம்பிக்குங்க சும்மா உட்காந்துட்டே இருந்தோம்னா. அதே மாதிரி ஏஜிங் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பீடா வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து லாஸ்டா ஒரு கோட்டுங்க. என்னன்னா அண்ட் இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஸ்லோலி வியர்ஸ் டவுன் த பாடி. நம்ம உடம்புடைய ஹெல்த்தை வந்து ஒரு இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வந்து சீக்கிரமா கெடுத்துரும். பிரெயினுடைய பிரெயினை வந்து பார்த்தோம்னா அதோட ஹெல்த்தையுமே வந்து கம்மி பண்ணிடும். அதை நம்ம திங்க் பண்ணக்கூடிய அந்த திறன், அடுத்து வந்து நம்மளுடைய மூட், இமோஷன்ஸையுமே வந்து பார்த்தோம்னா அது வந்து கெடுத்துரும். இது ஏன் வந்து நமக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வந்து பார்த்துருந்தோங்க. ஸோ அதனால இந்த மனித உடல் அப்படின்றது வந்து ஒரு மிஷின். இந்த மிஷினை வந்து நம்ம கரெக்டா இயக்கணும்னா வந்து நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆக்டிவிட்டியை கரெக்டா கொடுத்தாலே வந்து நம்ம ஹெல்த்தியா வந்து வாழலாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா நிறைய மூவ் பண்ணணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க கூடாது. அடிக்கடி எந்திரிச்சு நடக்கணும். இப்ப நம்ம பக்கத்து தெருவுக்கு வந்து ஏதாவது பொருள் வாங்க போறோம்னா நம்ம வந்து நடந்து போகலாம். அதுக்கு வண்டியில போகாம. அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி வேலைகளை வந்து நம்ம வந்து செய்யறது. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறோம் அப்படின்னா வந்து ட்ராலி யூஸ் பண்ணாம நம்ம வந்து அந்த கேரிங் பாஸ்கெட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேமிலி டான்ஸ் நீங்க போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம மிராக்கிள் மார்னிங்ல ஆல்ரெடி வந்து நம்மளோட டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அப்பப்போ வந்து டான்ஸ் ஆடலாம். ஸோ இதெல்லாம் பண்ண போது வந்து பார்த்தோம்னா நம்ம பாடிக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். மூவ்மெண்ட் கிடைக்கும் போது பாடி ஹெல்த்தியா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம்னா ஒரு மூவ்மெண்ட் ஏன் பண்ணணும், மூவ்மெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், மூவ்மெண்ட் பண்றதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நாம தான் முடிவு எடுக்கணுங்க. ஸோ இப்போல இருந்து நம்ம எல்லாருமே ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்குள்ள என்டர் ஆயிடுவோம் அப்படின்றத வந்து நான் நம்புறேங்க. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் மூலியமாக இந்த ஒரு மூவ்மெண்ட் பத்தி, இந்த ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்குள்ள என்டர் ஆகுறது பத்தி ஒரு அளவுக்கு நாலேஜ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்புறேங்க. அதே மாதிரி வரக்கூடிய வாரம், அடுத்த வாரத்துல வந்து நம்ம எக்ஸசைஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸசைஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு, நாம ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், யார் எக்ஸசைஸ் பண்ணணும், யார் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ்ல வகைகள் இருக்குங்க. வெயிட் ட்ரைனிங் தனியா இருக்கு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தனியா இருக்குங்க. அதே மாதிரி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் தனியா இருக்கு, கார்டியோ இருக்கு. நிறைய வகையான எக்ஸசைஸ் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தங்க தான் பண்ணணும், ஒவ்வொருத்தங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி சார்கோபீனியா பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோங்க. 30 வயசுக்கு மேல ஆனாலே நமக்கு பாடியில இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 1% மசில் லாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுல இருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தியும் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி ஆல்ரெடி மசில் போயிருந்தாலும், மசில் எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு செஞ்சேன் அப்படின்னாலும் திரும்ப அந்த மசிலை ரீபில்ட் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதை பத்தியும் வந்து நம்ம அடுத்த வார செஷன்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாங்க.